நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உமன்பருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்று காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனத்துல தாவீது ராஜாவோடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமா அன்பானவர்களே, என்னுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஒரு வேதத்தை நாம் தியானிக்கும் போது அவர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்களை நம்ம வைத்து நம்மை நித்தம் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் நாம் அவனுடைய பாத்திரை காத்திருந்து வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், நம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அப்பொழுது அவர் நமக்கு போதிக்க முடியும், நம்மை வழிநடத்த முடியும், நமக்கு ஆலோசனை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த முடியும். கண்களை போடி நாம் ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்ய படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் மகளே, காட்டுவேன் மகனே என்று சொல்லி இந்த நாளில் இந்த நீங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் இப்படி பாத்திரை காத்திருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் யாருக்கும் ஆண்டவரே நீ போதித்து ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து ஆலோசனை தந்து உடைய கண்களை அவர் மேலே வைத்து நீ அவருடைய நித்தமும் நடந்தபடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்கள் காட்டுவீராக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. துதிக நமக்கு மேலாம் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.